அங்க படிச்சு படிச்சு சொன்னோம். ஒருத்தருக்கு கூட காது கேட்கல. ஒருத்தருக்காச்சும் கேட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். 3 பாயிண்ட்ல முடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன். 3rd பாயிண்ட்ல தான் இருக்கு ட்விஸ்ட். ஜனங்களின் நாயகன், ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி இல்ல பிரச்சனையை பத்தி தான் இப்ப பேச போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்க பொலிட்டிக்கல் பவரை வச்சு என்ன வேணா பண்ணுவீங்களா? நீங்க இந்த ஸ்கிரீன்ல இருந்து வேணா தளபதியோட ஃபேஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா மக்கள் மனசுல இருந்து அது என்னைக்கும் நடக்கவே நடக்காது. அப்புறம் இந்த 2 இயர்ஸ்ல கட்சி ஓபன் பண்ணிட்டு இப்பவே சிஎம் சீட் வேணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நாங்க யார் தெரியுமா? எங்க ரேஞ்ச் என்ன தெரியுமா? எங்களோட கட்டமைப்பு என்ன தெரியுமா? ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க. எவ்வளவு திமிரு! அதுக்குதானே மக்களே உங்களுக்கு வச்சாங்க செக்மேட். இப்ப டிவிக்கோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் பாயிண்ட், இந்த லீக் இஷ்யூ. நீங்களா ஒரு கேம் விளையாண்டுட்டு இந்த படம் வந்தா உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு கடைசியா விஜய் அவர் மேல பழி போட்டுறது. அவரா மூவி ரிலீஸ் பண்ணிட்டாரு, பில்டப் கோசரம், ஒரு ஃபேம் கோசரம் பண்றாரு. உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு பயம். இந்த படம் வந்தா இவன் என்னடா சும்மாவே படத்துல அரசியல் பேசுவான், இது படமே அரசியலா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம். இது வந்துச்சுன்னா மக்கள் மத்தியில ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற உங்களுக்கு பயம். அதனால நீங்க பண்ற சரி இது மட்டுமா நீங்க பண்ணிருக்கீங்க? இது மாதிரி எத்தனை விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. இன்னும் மக்கள் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போ நீங்க ரிலீஸ் பண்ணனால, லீக் பண்ணனால இப்ப யாரும் தியேட்டர்ல படம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. கோடி பேர் இருக்காண்ட அந்த படத்தை பாக்குறது. 3rd பாயிண்ட், இப்போ மூவி ரிலீஸ் ஆக போகுது. எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்போ தளபதியோட லாஸ்ட் பிலிம், அதனால நாங்க படம் பாக்குறோம், இல்ல அவரோட ஃபேஸ பாக்கணும், அதனால நாங்க இந்த படத்தை பார்க்க போறோம். அது மட்டுமா? கிடையவே கிடையாது. மக்களோட எண்ணங்களும் மக்களோட ஆசையும் என்ன தெரியுங்களா? ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் நடிக்கும் ஜனநாயகன். அதுக்காக அந்த ஒரு டைட்டிலுக்காக தான் நிக்கிறாங்க. அப்புறம் என்ன, அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த நாள் தியேட்டர்ல அடிக்கிற விசில் சத்தம் படமே ரிலீஸ் ஆக கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுல கேட்கணும். Until then, bye from John with Shan.